பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. மங்கள் பாண்டே மூலம் ஏற்பட்ட அதே போன்றதொரு கலவரச் சூழல் வேலூர் சிப்பாய் மூலம் ஏற்பட்டது என்று குறிப்பிட்டீர்கள். அதனை ஆங்கிலேயர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் தாயே? மங்கள் பாண்டே செய்ததைப் போலவே இங்கும் வேலூரில் ஒரு சிப்பாய், கேப்டன் ஹார்ட், ஜெயிலர் ஸ்டாஃபர்ட் என பிரிட்டிஷ் அதிகாரிகள் 2 பேரை கொன்றுவிட்டான். அவனை பிடித்த பிரிட்டிஷார் அவனுக்கு மரண தண்டனை விதித்தார்கள். ஆனால் அந்த சிப்பாயை எங்கே தூக்கில் போடுவது, எப்படி தண்டனையை நிறைவேற்றுவது என்பதில் அவர்களிடையே பெரும் குழப்பம் நிலவியது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் கடித போக்குவரத்தும் நீண்ட நாட்கள் நடந்தது. மங்கள் பாண்டே விவகாரம் போல இந்த சிப்பாயின் முடிவால் அதிருப்தி அடையும் மற்ற சிப்பாய்கள் அதே போன்றதொரு ஆயுத கலகத்தை நிகழ்த்தினால் எப்படி எதிர்கொள்வது? இந்த அச்சத்தின் காரணத்தால் பல்வேறு வழிகளை பற்றி அவர்கள் தீர ஆலோசித்தார்கள். அந்த ஆலோசனைகளின் இறுதியில் அவனை பற்றி வெளியில் எதுவும் தெரியாதபடி ரகசியமாக 1858 டிசம்பரில் வேலூரிலேயே அவனை தூக்கிலிட்டார்கள். வேலூர் கலகத்தில் ஈடுபட்டவர்கள் என சிலர் சிறையில் வாழ்நாட்களை கழித்து வந்தார்கள். 1857 வேலூர் கலகத்தின் சிறைவாசி என்ற குறிப்புடன் 1861 வரையிலும் பெருமாள் என்ற சிப்பாய் வேலூர் சிறையிலேயே காலம் கழித்தான். வேலூருக்கு அடுத்து சேலத்தில் 1857 ஆகஸ்ட் 1ஆம் தேதி சனிக்கிழமை மாபெரும் கூட்டம் ஒன்று களைகட்டியது. அந்த கூட்டத்தில் நூற்றுக்கணக்கில் நெசவாளர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்கள் பட்டு நூல் தெருவில் இருந்த ஐயம் பெருமாளாச்சாரி என்பவன் வீடு முன் இருந்த விசாலமான இடத்தில் கூடினார்கள். அந்த கூட்டத்தில் ஐயம் பெருமாளாச்சாரி சொன்னான், மிக விரைவில் இந்திய சிப்பாய்கள் அடங்கிய படை ஒன்று இங்கே வரப்போகிறது. அவர்கள் இங்கே பறந்து கொண்டிருக்கும் பிரிட்டிஷ் கொடியை கீழே இறக்குவார்கள் என்றான். அப்போது ஹைதர் என்ற பியூன் அங்கே திரண்டிருந்தவர்களிடம், இங்கே பிரிட்டிஷ் கொடி இறங்கி நம் கொடி ஏறும் அதே நேரத்தில் மெட்ராஸிலும் நம் கொடி ஏறும் என்றான். ஹைதர் மீது வழக்கு போடப்பட்டது. ஆனால் அவன் பேசியதற்கான ஆதாரம் எதையும் காட்ட முடியாததால் வழக்கு தள்ளுபடியானது. 1857 செப்டம்பர் 4ஆம் தேதியிட்டு சேலம் கமிஷனர் JW செரியிடமிருந்து மெட்ராஸ் மாகாண அரசின் செயலர் E. மால்ட்பேக்கு எழுதப்பட்ட கடித எண் 1 இந்த விவரத்தை தெரிவித்தது. 1857 செப்டம்பரில் சேலம் நகரவாசிகளிடையே மீண்டும் ஒரு கலவரம் பூதாகாரமாக வெடித்தது. இதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஐரோப்பியர்கள் 3 பேர்தான். கந்தசுவாமி முதலி என்பவன் செங்கல் சூளை வைத்திருந்தான். அவனை ஐரோப்பிய ரயில்வே தொழிலாளர்கள் 3 பேர் கொன்றுவிட்டார்கள். ஆண்டர்சன், லோவெல், பர்டான் என்ற அந்த 3 பேர் மீதும் அந்த படுகொலைக்கு நீதி கேட்டு சேலம் ஜாயிண்ட் மேஜிஸ்ட்ரேட் டைக்கிடம் கோரிக்கை வைத்தார்கள். அவனோ அவர்கள் 3 மீதும் தவறில்லை என்று கூறி விடுவித்தான். இது மக்களை பெரும் கோபத்தில் தள்ளியது. பிரிட்டிஷார் ஆட்சியில் இந்தியர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை
இந்தியர்களுக்கு எந்த வகையிலும் நீதி கிடைக்காது என்று இந்த சம்பவத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்தார்கள். சேலத்தில் ஒரு பெரும் கலகத்தை அவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். சரியாக அந்த நேரத்தில்தான் சேலத்துக்கு வெளியிலிருந்து அதிக அளவில் புரட்சியாளர்கள் நகருக்குள் நுழைந்து நடமாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த கலக உணர்வை மக்களிடம் மேலும் தூண்டிவிட்டார்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.